இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதட்டங்கள் சமீப காலமாக கடுமையாக அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் இரு நாடுகளின் பதிலடி நடவடிக்கைகள் காரணமாகவே இது நிகழ்கிறது. இது முழு பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கும் அமைதிக்கும் பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பதட்டங்கள் உச்சக்கட்டத்தை அடைந்தன. இதில் 26 பேர், பெரும்பாலும் இந்து சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மோசமாக்கியது. இந்த தாக்குதலுக்கு லஷ்கர் தொய்பாவுடன் நெருக்கமான தொடர்பு கொண்ட தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்ற அமைப்பு பொறுப்பேற்றது. இதனால் இந்தியா பாகிஸ்தானை எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு ஆதரவளித்து வருவதாக கடுமையாக குற்றம் சாட்டியது. ஆனால் பாகிஸ்தான் இதை மறுத்தது. இதற்கு பதிலாக இந்தியா மே 2025 அன்று ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்குள் உள்ள பயங்கரவாதிகளின் உள்கட்டமைப்புகள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. இது பாகிஸ்தான் நிர்வாகத்தில் உள்ள காஷ்மீரையும் உள்ளடக்கியது. இந்தியாவின் படை இந்த தாக்குதல்கள் ஜெய்ஷ் முகமது மற்றும் லஷ்கர் தொய்பா போன்ற பயங்கரவாத குழுக்களின் முகாம்களையும் பயிற்சி மையங்களையும் குறிவைத்தவை. ஆனால் பாகிஸ்தான் பொதுமக்கள் வாழும் பகுதிகள் தாக்கப்பட்டதாகவும் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் கூறி கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஜம்மு பகுதியில் மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தியது. இது பல பொதுமக்கள் உயிரிழப்புகளையும் குடியிருப்புகளில் பெரும் சேதங்களையும் ஏற்படுத்தியது. மோதல் மேலும் தீவிரமடைந்தது. கட்டுப்பாட்டு கோடு நெடுகிலும் ட்ரோன் தாக்குதல்கள், துப்பாக்கிச்சூடு மோதல்கள் மற்றும் பல்வேறு சம்பவங்கள் பற்றிய செய்திகள் தொடர்ந்து வெளியாகின. இரு நாட்டு படைகளுக்கும் இடையேயான பதற்றம் உச்சத்தில் இருந்தது. இந்த இராணுவ மோதல் ஒரு பெரிய இராஜதந்திர நெருக்கடிக்கு வழிவகுத்தது. இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தியது மற்றும் பாகிஸ்தான் நாட்டவர்களுக்கு பயண கட்டுப்பாடுகளை விதித்தது. உறவுகள் முற்றிலும் பிளவுபட்டன. இதற்கு பதிலாக பாகிஸ்தான் இந்தியாவுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்தியது. மேலும் இந்திய விமானங்கள் தனது வான்வெளியை பயன்படுத்துவதை முற்றிலும் தடை செய்தது. இரு நாடுகளுக்கும் இடையேயான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டன. இந்த பதட்டங்கள் சர்வதேச அளவில் கவலையை ஏற்படுத்தின. அமெரிக்கா மற்றும் சீனா போன்ற முக்கிய நாடுகள் இரு நாடுகளையும் பதட்டங்களை தணிக்க வலியுறுத்தின. அமைதி முயற்சிகள் தொடங்கின. பல்வேறு இராஜதந்திர முயற்சிகளுக்கு பிறகு மே 2025 அன்று இரு நாடுகளும் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. ஆனால் எல்லை பகுதிகளில் பதட்டங்கள் மற்றும் சிறு மோதல்கள் நீடித்துக் கொண்டிருந்தன. டிசம்பர் 2025 மாதத்தில் செனாப் நதியின் நீர் ஓட்டத்தில் அசாதாரணமான ஏற்ற இறக்கங்களை குறிப்பிட்டு இந்தியா நீரை ஆயுதமாக்கி பயன்படுத்துவதாக பாகிஸ்தான் கடும் கவலைகளை எழுப்பியது. இது புதிய பதற்றத்தை உருவாக்கியது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா மீறி வருவதாகவும் நீர் ஓட்டத்தில் ஏற்படும் எந்தவொரு இடையூறு அல்லது மாற்றமும் போர் நடவடிக்கையாகவே கருதப்படும் என்றும் பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் டார் தெளிவாக எச்சரித்தார். சமீபத்திய நிகழ்வாக பாகிஸ்தானின் ஆளும் கட்சியின் இளைஞர் தலைவர் கம்ரான் சயீத் உஸ்மானி பங்களாதேஷுக்கு எதிராக இந்தியாவின் எந்த அச்சுறுத்தலுக்கும் எதிராக கடும் எச்சரிக்கை விடுத்தார். இது புதிய விவாதங்களை தூண்டியுள்ளது. பங்களாதேஷ் மீது இந்தியா தனது அகண்ட பாரத் சித்தாந்தத்தை திணிக்க முயல்கிறது என்று உஸ்மானி குற்றம் சாட்டினார். மேலும் பாகிஸ்தான் இதற்கு இராணுவ ரீதியாக தீவிரமான பதிலடி கொடுக்கும் என்று தெளிவுபடுத்தினார். இந்தியா பாகிஸ்தான் உறவுகளின் நீண்ட வரலாறு, காஷ்மீர் மோதலின் சிக்கல்கள் மற்றும் சமூக புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த அனைத்து நிகழ்வுகளையும் சரியாக புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. இந்தியா பாகிஸ்தான் உறவுகளின் தற்போதைய மோசமான நிலை மற்றும் இது பிராந்திய ஸ்திரத்தன்மை, பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கு ஏற்படுத்தும் சாத்தியமான தாக்கங்கள் குறித்து நாம் தொடர்ந்து கவனமாக கண்காணிக்க வேண்டும்.